கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த டூலை வாங்கணும் அப்படின்ற நோக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் என்னால் வாங்க முடியாமலே போச்சு. ரீசெண்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டூலை வந்து வாங்கிட்டேன். இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹாட் ஏர் சால்ட்ரிங் ஸ்டேஷன். பிசிவியில் காம்பனன்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய சால்ட்ரிங் முறையில் கனெக்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல். எனக்கு ஏன் இது முக்கியமாக இருந்துச்சு அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்புறம் இந்த டூல் என்ன, இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலையில் ஜாயின் பண்ணுறப்போ எனக்கு பேசிக்கான நாலேஜ் மட்டும்தான் இருந்தது. அதை தாண்டி எனக்கு இந்த பிசிபிலேயோ இல்லை எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்லேயோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்ட்லேயோ பெரிய அளவில் நாலேஜ் ஒன்றும் கிடையாது. ஸோ நான் வேலையில் சேர்ந்துட்டதுக்கு அப்புறமா தான் அந்த வேலையை நான் பண்ண தான் எனக்கு அதிலிருந்து அதிகப்படியான இன்ஃபர்மேஷன், நாலேஜ் இது எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. அப்படி என்னப்பா நீ வேலை பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் பிசிபி இன்ஜினியராக வேலை பார்த்தேன். இல்லை சர்வீஸ் இன்ஜினியர்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு கம்பெனியில் வந்து யூபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க இல்லையா, கம்பெனிலேயோ பெரிய பில்டிங்லேயோ இல்லை ஏதோ ஒரு சின்ன ஏடிஎம்லேயோ யூபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ சர்வீஸ் இன்ஜினியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த யூபிஎஸ்ல போய் அந்த என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. சின்ன பிரச்சனையாக இருந்தால் அவரே சால்வ் பண்ணிடுவார். பிசிபியில் மெயினாக ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அந்த பிசிபியை கழட்டிட்டு வந்து என்கிட்ட கொடுப்பாரு. ஸோ பிசிபி இன்ஜினியர் ஆன நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த பிசிபியை நான் ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அந்த பிசிபியை ரிப்பேர் பண்ண வேலையை தான் வந்து நான் கிட்டத்தட்ட 8 வருஷமா பண்ணிட்டு இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த வேலை சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா என்னதான் அது எனக்கு சம்பளம் கொடுத்துச்சு, எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னாலும் எனக்கு அந்த வேலை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எப்படா அந்த வேலையிலேருந்து விடுபட்டு வெளியில் வருவேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. காரணம் என்னன்னா, அது எனக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ், மோசமான சில எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. ஒரு பிசிபியை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், ஆன் பண்ணுறோம் அப்படின்றப்போ பக்கத்துலேயே தான் நின்று ஆன் பண்ணணும். அந்த சமயத்தில் திடீர்னு அந்த பிசிபி தாறுமாறாக வெடிக்கும். ஹையர் கேவிஏ பிசிபிலாம் வந்து ரிப்பேர் பண்ணும்போது அதில் இருக்க பெரிய பெரிய ஐஜிபிடிஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக வெடிக்கும். இல்லை நம்ம நேரில் போய் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்ற சமயத்துலையும் அந்த யூபிஎஸ் வந்து எப்போ வெடிக்கும்னு சொல்ல முடியாது, எப்போ ஷாக் அடிக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ் வந்து அதில் இருக்குது. என்னதான் சேஃப்டி நம்ம பயன்படுத்தினாலும் கூட அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆபத்தான நிலைமையில பார்க்கக்கூடிய ஒரு வேலை மாதிரி தான். சரி, இந்த பிசிபியை ரிப்பேர் பண்ணும்போது அதில் பெரிய காம்போனன்ட்டும் இருக்கும், சின்ன காம்போனன்ட்டும் இருக்கும். பெரிய காம்போனன்ட் அப்படின்றது ஐஜிபிடி, டயோட்ஸ், இந்த மாதிரி இல்லை ரெசிஸ்டர்ஸ், இந்த மாதிரி த்ரூ ஹோல் காம்போனன்ட்ஸும் இருக்கும். எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ், ஐசிஸ், சின்ன சின்ன ரெசிஸ்டர்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன காம்போனன்ட்ஸும் இருக்கும். இந்த பெரிய காம்போனன்ட்டை ரிமூவ் பண்ணுறது ஈஸி தான். சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். ஆனால் அந்த சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ், ஐசிஸ், இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும்போது பெரிய தலைவலியாக இருக்கும். என்ன தலைவலின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சின்ன மைன்யூட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டரையோ ஐசியையோ அந்த பிசிபியில் எஸ்எம்டி காம்போனண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த காம்போனண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது 50 வாட் சால்ட்ரிங் அயனை வச்சு தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒழுங்காக ரிமூவ் ஆகாது, டெர்மினல் உடஞ்சி போயிடும், அதோட ட்ராக் அப்படியே பிஞ்சிட்டு வந்துடும். ட்ராக் அப்படின்றது அந்த சால்ட்ரிங் பேஸ், நம்ம ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ட்ராக் தான் வந்து அந்த காம்போனண்ட்டை வந்து பிசிபியோட கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ அந்த ட்ராக்கே பிஞ்சு போச்சு அப்படின்னா அப்புறம் அதை கனெக்ட் பண்ணுறது கஷ்டம். அதுக்கு ஒரு ஒயர் போட்டு லூப் போடணும். ஸோ இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிசிபி ஒவ்வொரு மாடலாக அப்கிரேட் ஆக என்னாச்சு அப்படின்னா, அதில் எஸ்எம்டி காம்போனன்ட் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த எஸ்எம்டி காம்போனண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த பெரிய சால்ட்ரிங் அயனை பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வந்து கம்பெனிக்கு மெயில் போட்டேன், இன்னும் சின்ன சால்ட்ரிங் அயன் கொடுங்க, இல்லை இந்த மாதிரி ஹாட் ஏர் சால்ட்ரிங் ஸ்டேஷன் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் அவங்க அதெல்லாம் தர முடியாது, இருக்கிறத வச்சு வேலை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நீங்கள் தானே தரமாட்டேன்னு சொன்னீங்க, நான் பர்சனலாகவே ஒன்று வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹாட் ஏர் சால்ட்ரிங் ஸ்டேஷன் வந்து ஆன்லைனில் ரேட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 25,000 30,000 இப்போ சொல்லலை, அப்போ இருந்த ரேட் வந்து இதுதான் 25,000 30,000. டெம்பரேச்சர் வேரி பண்ணக்கூடிய அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய சால்ட்ரிங் அயனும் வந்து ரேட் அதிகமாக இருந்தது, 3,000 4,000 அந்த மாதிரி ரேட்டில் இருந்தது. அப்போ என்னால் அதை வாங்கவே முடியல, அப்படியே வச்சு ஒப்பேத்தி தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கம்பெனிலேருந்து வேற கம்பெனிக்கு மாறும்போதே நான் இந்த சால்ட்ரிங் அயனை வந்து வாங்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வேரி பண்ண முடியும் அண்ட் ஷார்ப்பான டிப்பும் வந்து இருக்குது. ஸோ சின்ன சின்ன எஸ்எம்டியையும் வந்து நம்மளால் எளிமையாக சால்டர் பண்ணவோ இல்லை ரிமூவ் பண்ணவோ செய்ய முடியும். ஸோ அடுத்த கம்பெனியில் இதை பயன்படுத்தி தான் பெரும்பாலும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றதுனால எனக்கு அது பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஆனாலும் இதை பயன்படுத்தி நிறைய பின்ஸ் இருக்கக்கூடிய ஐசிசி இல்லை ப்ராசஸர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக உள்ளது தான் இந்த சால்ட்ரிங் ஸ்டேஷன். இதை வாங்குறதுக்கும் முன்னாடி இருந்தே நான் ரேட்டை செக் பண்ணிட்டு இருந்தேன், அமேசான்லையும் பார்த்துட்டு இருந்தேன், கடைகள்லையும் போய் கேட்டுட்டு இருந்தேன். ரேட் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக நினைக்கிறேன், இதை ரொம்ப நாளாக நான் பார்க்காம விட்டுட்டேன். இப்போ ரீசெண்டாக செக் பண்ணும்போது 2,400 ரூபாய்க்கே இது வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ உடனே ஆர்டர் போட்டு நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ப்ளக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் வந்து ஆன் சுவிட்சு. இது ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹீட்டரும் இந்த ப்ளோயரும் வந்து ஆன் ஆயிரும். ஸோ சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு இதோட ஆப்ரேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். உள்ளே வந்து ஒரு ப்ளோயர் ஃபேன் இருக்கும், ஹீட்டர் இருக்கும். இந்த ப்ளோயர் ஃபேனை காற்றை வந்து இழுத்து கொடுக்கும், அது அந்த ஹீட்டரில் பட்டு நமக்கு சூடான காற்றாக வெளியில் வரும், அவ்வளோதான். ஸோ இங்கே சுவிட்ச் ஆன் பண்ண உடனே நமக்கு ஹீட்டரும் ஆன் ஆயிருச்சு, இந்த ப்ளோயரும் வந்து ஆன் ஆயிருச்சு. இந்த ஹீட்டிங்கையும் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், இந்த ப்ளோயரோட ஸ்பீடையும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா வெளியில் வரக்கூடிய காற்று வந்து ஸ்பீடாக வரும். இதுதான் வந்து ப்ளோயர் கன்று. இதுலேருந்து சூடான காற்று வந்து வெளியில் வரும், நம்ம கை வச்சு பார்த்தாலே
தெரியும். ரொம்ப கிட்ட வச்சோம் அப்படின்னா கை பூசிக்கிறோம். அடுத்தபடியாக 2 ஸ்பேர் மவுத் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சின்னது, இது ரெண்டும் கொஞ்சம் பெருசு. நம்ம எந்த டிவைஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஹீட்டை அப்படின்றது கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ அந்த ஹாட் ஏர் சால்டரிங் கன்னை வச்சு இந்த மதர் போர்டில் இருக்கிற அந்த ஐசியை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சுற்றியும் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ நம்ம சால்டரிங் அயானில் ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். முதல்ல ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். இது தேவை கிடையாது, இருந்தாலும் ஹீட்டு எங்கே ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். இது பெரிய ஐசி அப்படின்றதுனால 450 டிகிரி செல்சியஸில் வச்சிருக்கேன். அதே மாதிரி ஃபேனோட ஸ்பீடு வந்து 5ல் வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம அந்த கன்னை வந்து இது மேலே வச்சு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணுறோம். நம்ம அதிகமாக எதுவும் ஃபோர்ஸ் கொடுக்கவே வேண்டாம். அது நல்ல ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஸ்மூத்தாக கலந்து வந்துடும். வந்துருச்சு, அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐசி வந்து அழகாக கலந்து வந்துருச்சு. ஸோ அந்த ஐசி பார்த்தீங்கன்னா எந்த டேமேஜும் இல்லாமல் ஸ்மூத்தாக வெளியில் வந்துருக்கிறத பார்க்க முடியும். டெர்மினலில் ஃப்ளெக்ஸ் தான் ஒட்டிகிட்டு இருக்கே தவிர டெர்மினலும் எதுவும் பெருசாக டேமேஜ் ஆகலை. அடுத்ததான் இங்கே இன்னொரு ஐசி இருக்குது. இதையும் நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், அப்படியே ஸ்மூத்தாக கலந்து வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அழகாக இது வந்து டீசால்டர் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குல்ல, ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாமல் அழகாக அந்த ஐசியை வந்து வெளியில் எடுத்திருக்கு. ஸோ இப்போ நம்மகிட்ட சால்டர் பேஸ்ட் இருந்ததுன்னா, என்கிட்ட இப்போ சால்டர் பேஸ்ட் இல்லை, சால்டர் பேஸ்ட் இருந்தது அப்படின்னா இதை அப்படியே நம்ம திரும்ப வச்சு திரும்ப ஹீட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் சால்டர் ஆகிக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த ஹாட் ஏர் கன்னை வச்சு முன்னாடியும் நம்ம மைக்ரோ யூஎஸ்பி ரிமூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி டெர்மினல்ஸ், கனெக்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களையும் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட், லட்சியம் இருக்கும் இல்லையா? வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இல்லை ஒரு பொருளை வாங்கும்போது அதில் பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க, அப்படி இருப்பாங்க இல்லையா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். டூல்ஸ், நான் வந்து பேசிக்காக ஒரு டூல்ஸ் பைத்தியம். நான் எப்போ இந்த சர்வீஸ் ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆனனோ அப்போத்துலேருந்தே நான் வந்து இந்த டூல்ஸுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டேன். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸையும் வந்து நான் வந்து பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்து எனக்கு இருக்கு. எந்த அளவுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாளைக்கு எனக்கு வருமானம் கோடிக்கணக்கில் வந்தாலும் கூட லக்ஸுரி கார்ஸ், BMW, ஆடி, போர்ஷே இந்த மாதிரி பெரிய லக்ஸுரி கார்ஸ் வாங்குறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். என்ன வாங்குவேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, XCMGயோட XDE 440 இல்லை XC 7000 நினைக்கிறேன். அதாவது ஒரு பில்டிங் சைஸ்ல வந்து எக்ஸ்கவேட்டர் இருக்கும், ஒரு பில்டிங் சைஸ்ல ட்ரக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பெரிய பெரிய டூல்ஸ் வாங்குறதுக்கு தான் நான் ஆசைப்படுவேன். இல்லை அட்லீஸ்ட் ஒரு மினி எக்ஸ்கவேட்டர் இல்லை மினி பொக் லைனர் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குறதுக்கு வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கக்கூடியது. ஒரு விஷயத்தை ரிப்பேர் பண்ணும்போதோ இல்லை ஒரு டூலை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கும் போது அதில் கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேறு எதுலேயுமே கிடைக்காது. இவ்வளோதான் அந்த வீடியோ. இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.